ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம தீபாவளி பலகாரம் லிஸ்ட்டில் இன்றைக்கி முறுக்கு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பட் இந்த முறுக்கில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம முறுக்கு மாவுக்கு மாவு மிஷினில் போய் மாவு அரைச்சிட்டு வருவோம். பட் இந்த முறுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க இட்லி புழுங்கல் அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் நம்ம தோசை மாவு அரைக்கிற மாதிரியே நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி இந்த முறுக்கை வந்து சுட போகிறோம். ஆனால் மாவு வந்து நல்லா கட்டியாக ஆட்டிக்கணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். புழுங்கல் அரிசியை ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு கிரைண்டரில் நல்லா திக்காக ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து புழுங்கல் அரிசியை நல்லா ஆட்டிட்டோம். இந்த மாதிரி திக்காக ஆட்டிக்கோங்க, நல்லா மையாவும் ஆட்டிக்கோங்க, ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து எதில் அளந்தோமோ, நாங்கள் வந்து இதில் தான் அளந்தோம். அதனால் இதில் வந்து 4ல் 1 பங்கு உளுந்து எடுத்துக்கணும். அதனால் இதில் 1/4 பங்கு உளுந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை வறுக்க போகிறோம், வறுத்து அரைக்க போகிறோம். கடாயில் வந்து உளுந்து போட்டு வறுத்துட்டு இருக்கோம். இது வந்து லைட்டாக செவந்தால் போதும், ரொம்ப செவந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. உளுந்து வந்து இந்த அளவுக்கு செவந்தோன்னே நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுடுங்க. வறுத்த உளுந்தை இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு வாட்டி எதுக்கும் ஜலிச்சிடுங்க. ஏன்னா வந்து எதாவது திப்பி இருந்ததுன்னா அப்புறம் முறுக்கு வந்து வெடிக்கும். அதனால் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஜலிச்சிட்டோம், கொஞ்சோண்டு திப்பி இருக்குது. ஸோ இதை இன்னொரு வாட்டி நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா கரெக்டாகிடும். இது கொஞ்சோண்டு திப்பி இப்போ நெக்ஸ்ட்டும் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சேர்க்க வேணாம். வேணும்னா நீங்கள் இதில் வந்து நெய் போட்டு சீனி போட்டு உருட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம உளுந்து வந்து இப்போ நம்ம ஜலிச்சு தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடு இன்னொரு வாட்டியும் ஜலிச்சுட்டு அந்த திப்பி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு திப்பி இருந்தால் கூட வந்து முறுக்கு சுடும்போது அப்புறம் கஷ்டமாயிடும். அதனால் சேஃபர் சைடு கடைசியாக இன்னொரு வாட்டியும் நீங்கள் ஜலிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தா கொஞ்சோண்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை சேர்க்கக்கூடாது. அரைச்ச உளுந்தை வந்து நம்ம இப்போது அரைச்ச அரிசி மாவோடு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ 200 கிராம் மாவுக்கு வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து 400 கிராம் அரிசி எடுத்திருக்கோம். அதனால் அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து அரிசியை கிரைண்டரில் தான் ஆட்டியிருக்கோம், நல்லா கட்டியாக. அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்படியே நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப கட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ஜீரகம் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கடலை எண்ணெயில் தான் முறுக்கு சுட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து புளியை போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த காரல் ஸ்மெல் வராமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி சின்ன பிளேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா முறுக்கு அதில் தான் நம்ம புளிய போகிறோம். இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நாங்கள் இந்த மாடல் வச்சுருக்கோம், சுற்றி சுற்றி விழுற மாதிரி. அதனால் அந்த சைடு வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. முறுக்கு குழலில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வைக்காமல் இந்த மாதிரி முக்கால் மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பிளேட்டில் நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் முறுக்கை. முறுக்கு மேலே உள்ள அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சுன்னா முறுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு, அதனால் நம்ம எடுத்து வச்சிடலாம். முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளேர்னு வரும். இந்த புழுங்கல் அரிசியில் நம்ம சுடுற முறுக்கு எப்பயுமே ஒயிட்டாக தான் இருக்கும். புழுங்கல் அரிசியில் ஆட்டி சுட்ட முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தீபாவளி சீசன் வந்துகிட்டே இருக்கிறனால நம்ம வந்து மாவு மில்லுக்கு போனோம் அப்படின்னா, ஜென்ரலாக முறுக்கு மாவு தயார் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாவு மில் போனோம் அப்படின்னா நிறைய பேர் நிற்பாங்க. நம்ம க்யூவில் நிற்கணும், நிறைய நேரம் ஆகும். பட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம நினச்சோன்னு முறுக்கு சுட்டுடலாம். ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற இட்லி புழுங்கல் அரிசியை வந்து நீங்கள் ஊற போட்டிங்கனாலே போதும். அது வந்து நம்ம ஆட்டி சுட்டுட்டோன்னா சூப்பராக இந்த மாதிரி கரை மொறுமொறுன்னு
உங்களுக்கு ரெடி ஆகிடும். சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.